ஹலோ மக்களே, டிஜிட்டல் கோல்டு ரொம்ப ரிஸ்கியான ஒரு ப்ராடக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு அப்படின்னு சொல்லி நான் சொல்லலை, செபி சொல்லியிருக்காங்க. செபி யாருன்னா, இந்தியாவில் நடக்கிற எல்லா கமாடிட்டிஸ் மற்றும் ஷேர் மார்க்கெட் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை கிரியேட் பண்ணுற ஆர்கனைசேஷன். அதோட ஹெட் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, டிஜிட்டல் கோல்டு எங்களோட ரெகுலேஷன்ஸ்குள்ளே எதுவுமே வரலை, அதனால அதில் பயங்கர ரிஸ்க் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. என்ன ரிஸ்க் அப்படின்னா, அவங்க அந்த கோல்டை எங்கே சேவ் பண்ணியிருக்காங்க, எந்த இடத்துலேருந்து எந்த இடத்துக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படின்ற இன்ஃபர்மேஷன்ஸை உங்களுக்கு தரணுன்ற எந்த விதமான அவசியமும் இல்லை. ப்ளஸ் அந்த கம்பெனிஸ் திவால் ஆகிடுச்சு, இல்லை அந்த கம்பெனியை க்ளோஸ் பண்ணிட்டு ஓடிட்டாங்கன்னா உங்களுக்கு எந்த விதமான இன்சூரன்ஸும் கிளைம் ஆகாது, உங்களோட அசட்ஸை நீங்கள் திரும்பி பெற முடியாது அப்படின்றது தான் அதில் இருக்க பிரச்சனை. இப்போ நான் என்ன பண்ணுறது, நான் நிறைய ப்ரைவேட் கம்பெனிஸில் நான் டிஜிட்டல் கோல்டு வாங்கிட்டு இருக்கேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னா, உங்களால் அதை விற்றுட்டு ரெகுலேட் பண்ணக்கூடிய ஒரு டூலில் உங்களால் இன்வெஸ்ட் பண்ண முடியும்னா இன்வெஸ்ட் பண்ணிக்கோங்கன்னு சொல்கிறாங்க. உதாரணத்துக்கு ஸ்டாக் மார்க்கெட்டு கோல்டு பீஸ்னு ஒன்று இருக்கும், அது கோல்டு ரேட்டுக்கு ஈக்குவலாக ஏறக்கூடிய ஒரு ஈக்விட்டி தான் அது, அதில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா கவர்மெண்ட்டே வருஷம் பாண்ட்ஸை அனௌன்ஸ் பண்ணுவாங்க, கோல்டுக்கான பாண்ட்ஸ், அதில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். இல்லை தேர்ட் ஆப்ஷன் ஃபிசிக்கல் கோல்டே நீங்கள் வாங்கி பேங்க் லாக்கரில் பத்திரமா வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வாங்கும்போது அந்த பொருளோட விலை கூடலாம் குறையலாம், பட் அந்த பொருள் காணாமல் போகிறதுக்கான வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் இதையும் தாண்டி நீங்கள் டிஜிட்டல் கோல்டு தான் பண்ண போகிறீங்க அப்படின்னா ரெண்டு விஷயத்தை என்ஷூர் பண்ணிக்கோங்க. அந்த கம்பெனி லீகலி ரெஜிஸ்டர்டான கம்பெனி, ட்ரஸ்டபிளான கம்பெனி அப்படின்றத ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க, செக் பண்ணிக்கோங்க. ரெண்டாவது விஷயம் என்னென்னா, உங்களோட கோல்டு எங்கே ஸ்டோர் ஆகுது. இப்போ நீங்கள் 1 கிராம் டிஜிட்டலாக வாங்குறீங்கன்னா அதுக்கு ஈக்குவலாக உங்கள் ஒரு ஃபிசிக்கல் கோல்டை எங்கேயோ வாங்கி வைக்கணும். அதுதான் இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டோட ஐடியா. அது எங்கே ஸ்டோர் ஆகிருக்கு, அந்த ஸ்டோரோட டிரான்ஸ்ஃபர்ஸ்லாம் நடக்குதுன்னா அது உங்களுக்கு டீட்டெயில்டாக தெரியுதா அப்படின்றத தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இப்போது டிஜிட்டல் கோல்டை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, எந்த மாதிரியான கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட் பெட்டராக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நம்புறீங்க அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிருங்க.